இந்த எபிசோட ஃப்ராங்கா பேசுவோம்ல நாம பார்க்க போற படம் ஸ்ரீராம் ராகவனுடைய மேரி கிறிஸ்மஸ். விஜய் சேதுபதி, கத்ரினா கைஃப் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்துட்டோம்னா, 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த 2 பேருடைய பாஸ்ட் என்ன, பிரசன்ட்ல அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான். ஆல்பர்ட் ஆரோக்கியசாமி இந்த கேரக்டர்ல விஜய் சேதுபதி பிளே பண்ணியிருக்காரு. அவரு 7 வருஷம்க்கு அப்புறம் பாம்பேக்கு வராரு. இந்த 7 வருஷத்துக்குள்ள அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அந்த வீட்டுக்கு அவர் போய் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் டவுன் ஆகலான்னு பாக்குறாரு. ஊருக்கு வந்த முதல் நாளே கிறிஸ்மஸ் ராத்திரி அப்படிங்கிறதுனால ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்படி அவர் போயிருக்கிறப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவர் சந்திக்கிறவங்க தான் மரியா. இந்த கேரக்டர்ல கத்ரினா கைஃப் பிளே பண்ணிருக்காங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறமா மரியாவும் அவங்களுடைய மகளும் ஆல்பர்ட்டோட சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அண்ட் அந்த நைட்டு ஃபுல்லா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி பல விஷயங்கள் நடக்குது, பல பிரச்சனைகள் வருது. அதுல இருந்து இவங்க 3 பேரும் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. வி ஆல் நோ ஸ்ரீராம் ராகவன் கிரைம் டிராமால எவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு. அவருடைய ஜானி கட்டர் ஆகட்டும், அல்லது அவருடைய ரிவெஞ்ச் டிராமா பட்லப்பூர் ஆகட்டும், அண்ட் அவர் கிரைம் அண்ட் காமெடியை பிளெண்ட் பண்ணி அவருடைய மாஸ்டர் பீஸ் அந்தாதூன் ஆகட்டும், இது எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாரு. அதே போல ஒரு டார்க் காமெடி படம் தான் மேரி கிறிஸ்மஸும். இந்த படத்துல பாராட்டணும் அப்படின்னா மெயின் விஷயமே படத்துடைய ரைட்டிங் தான். இந்த படத்தோட ரைட்டிங் ப்ராசஸ்ல நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களுடைய பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஸ்ரீராம் ராகவன், அரிஜித் பிஸ்வாஸ், பூஜா லந்தா, ஸ்ருதி அன்கிருதி பாண்டே. தமிழ் வெர்ஷன்ல பிரதீப் குமார், அப்துல் ஜபார், பிரசன்ன பாலா நடராஜன் அண்ட் கார்த்திகேயன். தே டன் அ கிரேட் ஜாப். இந்த படத்தோட பியூட்டியே ஒவ்வொரு விஷயமும் எப்படி கடைசியில வந்து கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணா படத்துடைய ஸ்பாயிலர் சொல்ற மாதிரி ஆயிடும். ஸோ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய் இட். அண்ட் திஸ் மூவி ஆல்சோ அபவுட் ஸ்டோரிஸ், பிலாசபிஸ். இன் எக்ஸாம்பிள், ஆல்பர்ட் ஆனிக்கு சொல்ற பெட் டைம் ஸ்டோரி ஆகட்டும், கான்ஸ்டபிள் லக்ஷ்மி புலிய வேட்டையாட போனவங்களை பத்தி சொல்ற ஒரு கதையாகட்டும், இது எல்லாமும் லேட்டர் ஆன் படத்துல எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஈவன் ஆல்பர்ட்டோட நெய்பர் சொல்ற யாதும் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் ஆகட்டும், அண்ட் ஆப்ரகா டாப்ரான்னு சொன்னோடனே அந்த குட்டி மீன் பேச ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னதை கனெக்ட் பண்ண விதமாகட்டும், இது எல்லாமும் so measured, so perfectly synced. இது இல்லாம நம்மளை ரசிக்க வைக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்பர்ட் அண்ட் மரியா இவங்க 2 பேரும் வெவ்வேறு தருணங்கள்ல வெவ்வேறு கேள்விகளை தங்களை நோக்கி கேட்டுக்கிறது. இந்த கேள்விகள் மூலமா அந்த 2 கேரக்டர்ஸ் பத்தி நம்மளால டெப்தா புரிஞ்சுக்க முடியுது. ஆக்டிங் பார்ட் எடுத்துட்டோம்னா விஜய் சேதுபதி அண்ட் கத்ரினா கைஃப் 2 பேருமே இந்த படத்துக்கான ஜஸ்டிஸை பண்ணியிருக்காங்க. ஸ்டில் விஜய் சேதுபதியாவே தெரிகிறது இந்த படத்துலயும் கண்டினியூ ஆனா கூட நம்மளால அதை என்ஜாய் பண்ண முடியுது. குறிப்பா என்ன நடக்குதுன்னே புரியாம மரியா வீட்டுக்கு மறுபடியும் இன்னொரு நபர் கூட போற அந்த சீன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா இருந்தது. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல ராதிகா ஆப்தே, சண்முகராஜா, கவின் பாபு அண்ட் ஆனி ரோல்ல நடிச்சிருக்க பரி மகேஸ்வரி எல்லாருமே சூப்பர்பா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஓவரால் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் பார்த்துட்டு இருக்க சமயத்துல இதுல இருக்கக்கூடிய லாஜிக் விஷயங்கள் நமக்கு கொஞ்சமும் உறுத்தாது. ஏன்னா இந்த படத்துக்கு கூட நம்மளால ஈஸியா இன்வெஸ்ட் ஆக முடியுது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணப்பட்டிருக்கு ஸ்கிரீன் பிளே. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்ல பில்ட் பண்ணக்கூடிய ஒரு டென்ஷன், அதையும் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருந்தாரு ஸ்ரீராம் ராகவன். ஆன் த ஃபிளிப் சைடு இதோடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில கேரக்டர்ஸோட ஓவர் டோஸ் நடிப்பு, சில விஷயங்கள் பின்னால வரப்போற பே ஆஃப்காக முன்னாடி ஒரு காட்சியில செட்டப் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் இயல்பா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. உதாரணத்துக்கு அந்த நெய்பர் வந்து அவருடைய ஒயினுக்கு யாதும் அப்படின்னு ஏன் பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் அந்த இடத்துல ரொம்ப திணிக்கப்பட்டதா இருந்துச்சு. இந்த மாதிரி சில ஹிக்கப்ஸ் அங்கங்க இருந்துட்டே தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி படம் பார்க்கும்போது அதோடைய லாஜிக் விஷயங்களை நம்ம யோசிக்க மாட்டோம். அப்படின்னாலும் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பல கேள்விகள் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி வீட்டுல எல்லா பொருளையும் வச்சுட்டு வெளியே வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவாரு, அது எதுக்காக? அண்ட் மரியா பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே ஒழுங்கா நடந்துரும் அப்படின்னு எப்படி நம்புறாங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? அண்ட் ஒரே நைட்ல பல தடயங்களை மறைய வைக்கிற அந்த பிளான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைகளா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் என்னதான் பைலிங்குவல்னு சொல்லி தமிழ்ல சில காட்சிகள் ரீஷூட் பண்ணியிருந்தாலும் மொத்தமா பார்க்கும்போது ஹிந்தியில எடுத்து தமிழ்ல டப் பண்ணப்பட்ட படம் மாதிரி தான் இருந்தது. ஸோ மேபி இந்த படத்தை ஹிந்தியில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக பார்ப்பேன். மற்றபடி ஸ்ரீராம் ராகவனோட கேலிபரில் அந்தாதுன் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இந்த மேரி கிறிஸ்மஸ் இருக்கும். ஆனால் அதனால எந்த விதத்துலையும் உங்களோட என்டர்டெயின்மெண்ட் குறையவே குறையாது. ஸோ இந்த வீடியோவில் மேரி கிறிஸ்மஸ் படம் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறொரு படம் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேரி கிறிஸ்மஸ் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.